தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகளில் நம்ம நிறைய கதை கேட்டுட்டோம் இல்லையா? அந்த கதையில் இன்னைக்கு சண்டே நம்ம என்னைக்கு இங்கே போகிறோம்? உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா குட்டீஸ்? எதை பற்றி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு? யாரோ கண்டுபிடிச்சிட்டிங்களே, கரெக்டாக சொல்கிறீங்களே, ராமாயணம்னு. எஸ், ராமாயணத்தில் நான் உங்களுக்கு என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாராவது சொல்ல முடியுமா? எஸ், கரெக்டு. அதே தான் யுத்த காண்டத்தில் ராவணனோட ஃப்ளாஷ்பேக். ராவணனுக்கு எப்படி இவ்வளோ சக்தி கிடச்சிது, ராவணன் எப்படி எல்லாரையும் ஜெயிச்சா, எப்படி ராவணன் ஸ்ரீராமரை எதிர்த்து நிற்கிறான் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஓகேயா? ஒரு நிமிஷம், கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு சண்டே நம்ம குட்டீஸில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க? உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய சாய் டிவியின் சார்பாக ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல். சூப்பராக இருங்க, ஜாலியாக இருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அதே சமயம் பக்தியோடு இருக்கணும். அதுவும் இது மார்கழி மாதம், கண்டிப்பாக நாம் பக்தி செய்ய வேண்டிய மாதம், ஆன்மீகத்தில் திளைக்க வேண்டிய மாதம். ஓகேயா? சரி, நான் என்ன சொன்னேன்? இப்போது ராமாயணத்தில் நாம் யுத்த காண்டம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யுத்த காண்டத்தில் ஸ்ரீராமரை எதிர்கொள்கிறான் ராவணன். ராவணனது தளபதிகள் ஒவ்வொருவராக இறந்து போயிடுறாங்க. மகோதரன், மகாபார்ஷ்வன், பிரஹஸ்தன், இப்படி எல்லோருமே இறந்து போயிடுறாங்க. போனதற்கு பிறகு வேறு வழி இல்லை, ஃபைனலி இப்போது ராவணன் தான் அப்பியர் ஆகணும். ராவணன் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்கள், கணவன் மற்றும் அம்மா, அப்பா, இப்படி சகலரையும் இழந்த அண்ணன், தம்பி, இப்படி எல்லோரையும் இழந்த அரக்கக்குல பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அரக்கிகள். அந்த அரக்கிகள்லாம் வசைப்பாடுறாங்களாம். வசைப்பாடுறதுனா திட்டுறாங்களாம். யாரை? சூர்பனகையை முதல்ல திட்டுறாங்களாம். எல்லாம் இவளால் வந்தது தான். அகோரமான மூஞ்சை வச்சுட்டு, ரசிங்கமான மூஞ்சை வச்சுட்டு, இவ ஒழுங்காக இல்லாமல் ஸ்ரீராமரை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் லக்ஷ்மணரை போய் வம்பிழுத்து லக்ஷ்மணர் மூக்க வெட்டி அதுக்கப்புறம் அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லி, சும்மா சொன்னதோட நிற்கலாம்ல, நிற்கலை. அவள் என்ன பண்ணா? சீதாதேவியை பற்றி சொன்னான். அந்த சீதாதேவி உன் அரண்மனையில் இருக்கணும், அவள் அங்கே இருக்கா, அவளை போய் நீ ஜெயிச்சுட்டு வா, அப்புறம் தான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசரை தூண்டி விட்டதே அந்த சூர்பனகை தான். அந்த சூர்பனகை மட்டும் இப்படி பண்ணலைன்னாக்க இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் இருந்திருப்பாங்க, நம்ம குலமே அழிஞ்சு போயிருக்காது, இவ்வளோ பெரிய சண்டையே வந்திருக்காது, இந்த வானரங்கள்லாம் நம்முடைய இலங்கையை நோக்கி வந்திருக்கவே மாட்டாங்க இப்படின்னு அரக்கிகள் ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள். அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கி சொல்கிறா, அதெல்லாம் காரணம் இல்லை, ராவணன் வாங்கின சாபங்கள் தான் காரணம். ராவணன் 1-2 சாபமாக வாங்கியிருக்கான், எத்தனை பேர்கிட்ட சாபம் வாங்கியிருக்கான் தெரியுமா? அதெல்லாம் எங்கே போகும்? இப்படி தான் வரும். ராவணனுடைய அழிவில் தான் நிற்கும். ராவணன் அழியணும்னா ராவணன் மட்டுமா அழிவான்? நாமும் சேர்ந்து போக வேண்டியதுதான் இப்படின்னு ஊருக்கு ஊர், நகரத்திற்கு நகரம், வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு, எல்லா பெண்களும் வீட்டிற்கு வீட்டில் பேசுகிறாங்க. இப்போது பெண்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னாக்க, ஆண்கள்லாம் வெளியில் போருக்கு போயிட்டாங்க, வீட்டில் இருக்கக்கூடியது பெண்கள் தான். அந்த பெண்கள் எல்லாம் பேசுகிறாங்களாம், புலம்புறாங்களாம். இது எல்லாமே ராவணன் மனசில் ஒரு விதமான பயத்தை கொடுக்குதான். இந்த ராவணன் தான் ஸ்ரீராமரை யுத்த களத்தில் எதிர்கொள்ள போகிறான். சண்டைக்காக ஸ்ரீராமர் முன்னாடி இப்போ நிற்க போகிறது யாரு? ராவணன். பாக்கி பேர் எல்லாரையும் இழந்தாச்சு, ஒருத்தர் பாக்கி கிடையாது, எல்லாரும் மாண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இருக்காரு, விபீஷணர். விபீஷணர் மட்டும் தப்பிச்சு அந்த பக்கம் வந்ததுனால, விபீஷணர் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால விபீஷணர் மட்டும் உயிரோடு இருக்கார். பாக்கி பேர் எல்லாம் அழிஞ்சாச்சு. எப்படிப்பட்ட ராவணன் இப்பொழுது ஸ்ரீராமரை எதிர்கொள்கிறான் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ராவணன் யாரு? எங்கே பிறந்தான்? அவனுடைய பூர்வீகம் என்ன? அவன் எப்படி தவம் இருந்தா? அவனுக்கு எப்படி வரங்கள் கிடைச்சது? அவனுடன் பிறந்தவர்களாகிய விபீஷணருக்கு எப்படி வரம் கிடைச்சது? கும்பகர்ணனுக்கு எப்படி வரம் கிடைச்சது? அதற்கு பிறகு ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்து கொண்டான், மேகநாதன் பிறந்தா. உடனே அவனுடைய ஆணவம் அதிகமாகி ஒவ்வொரு இடமாக போறான் சண்டைக்காக. அப்போ அவன் போய் யமலோகத்துக்கு போறான். யமன் அழிக்கிறேன்னு கால தேவனோட சேர்ந்து காலதண்டத்தை ஏவி விட்டு யமதேவன் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பிரம்மா தோன்றி சொல்ற,
சொல்றார், நான் கொடுத்த வரம் வந்து வீணா போயிடக்கூடாது, நான் வரம் கொடுத்துருக்கேன், அவனை வந்து தேவர்களால் அழிக்க முடியாதுன்னு, அந்த வரத்தை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுப்பா, தயவுசெய்து நீ போயிடுப்பா அப்படின்னு பிரம்மா வந்து ரிக்வெஸ்ட் பண்றாரு யமன் கிட்ட. யமன் உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி யமன் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுனால அந்த யமலோகத்தையே நான் வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறானா இந்த ராவணன், தசகிரீவன் என்று அழைக்கக்கூடிய ராவணன். அதுக்கப்புறம் அவன் எங்க போறான், வருணலோகம் போறான். அங்க சுரபிங்கிற ஒரு பசுவை பார்க்கறான். அந்த பசுவின் மூலமாகத்தான் பெரிய பார்க்கடலே உருவாகி இருக்கு. அந்த பசுவை சுத்தி வரான். அங்க வருணனுடைய பிள்ளைகளுடன் சண்டை போடுறான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வருணனுடைய பிள்ளைகள் போய் மறைஞ்சுக்கிறாங்க. இவனை வந்து அரக்கர்களோட இம்சை தாங்க முடியலன்னு. உடனே இவன் வந்து வருணன் எங்க அப்படின்னு கேட்கறான். வருணனுடைய அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க, அவர் பிரம்மலோகம் சென்றிருக்கிறார், இங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் வந்து என்ன பண்றான், ஆள் இல்லைன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்தையும் நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அதே மாதிரி ராவணன் சொல்லிடுறான், இது வர்ணலோகமும் எனக்கு அடிமை, எனக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து என்னுடையது அப்படின்னு வர்ணலோகத்திலையும் பிரகடனப்படுத்திடுறான், அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஒவ்வொரு இடமாக கிளம்புறான். நாகர்கள் வசிக்கக்கூடிய நாகலோகத்திற்கு போகிறான், கந்தர்வலோகத்திற்கு போகிறான். இப்படியே ஒவ்வொரு லோகமாக போய் வெற்றி கொண்டு வருகிறான். அப்போது பூலோகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றான்னாக்க, நீங்க எங்கூட சண்டைக்கு வாங்க, அப்படி இல்லைனாக்க உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அஜானனன் அப்படிங்கிற இஷ்வாகு குலத்தை சேர்ந்த, அதான் அயோத்தியை சேர்ந்த ஒரு மன்னரை வந்து எதிர்க்கிறான், அவரை கொன்னுடுறான். அப்போ அவர் ஒரு சாபம் கொடுக்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கும் இல்லையா குட்டீஸ். இப்போ அடுத்ததாக இப்படியே சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நலகுபேரன் மூலமாக கிடைத்த சாபத்தை பற்றியும் சொன்னேன் உங்களுக்கு. அடுத்தது இந்திரனை வெற்றி கொள்ள வேண்டும். யமனை வெற்றி கொண்டாச்சு. முதல்ல குபேரன் அஷ்டதிக்பாலகர்களில் ஒருத்தர் இல்லையா. முதல்ல அவனோட டார்கெட் குபேரன் தான். குபேரன் அடிச்சு தானே அவன் புஷ்பக விமானத்தை வாங்கிக்கிறான் இல்லையா, இமயமலையில் போய் சண்டை போடுறான் இல்லையா. அப்போ முதல்ல வர்றது யக்ஷர்கள் தான் வந்து குபேரனை பாதுகாப்பதற்காக வர்றாங்க. இந்த யக்ஷர்களோட போரிட்டு குபேரனை வென்று குபேரனிடமிருந்து புஷ்பக விமானத்தை வாங்கிக்கிறான் இல்லையா. அடுத்தது யமலோகம், அடுத்தது வர்ணலோகம். இப்பொழுது அவன் பாக்கி வச்சிருக்கிறது இந்திரலோகம். இப்போ இந்திரலோகத்துக்கு வரான். இந்திரலோகத்துக்கு மிகப்பெரிய படையோட வரானா. அப்போ மிகப்பெரிய சண்டை நடக்கிறது தேவர்களுக்கும் இந்த அரக்கர்களுக்கும். அரக்கர்களோட சேர்ந்து தைத்திரியர்களும் சண்டைக்கு போறாங்க. தைத்திரியர்களும் ராட்சசர்களும் தேவர்களுடன் சண்டையிடுகிறார்கள். மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கு. இந்த தேவர்கள்லாம் பயந்து ஓடுறாங்களாம். அப்படி இவங்களோட சண்டை வந்து அவ்வளோ பெரிய சண்டையாக இருக்கான். அப்போ சுமாலி அப்படிங்கிறவரை தேவர்கள்லாம் சேர்ந்து கொன்னுடுறாங்க. சுமாலி முன்னாடியே போயிட்டு சண்டைக்கு, விஷ்ணு பகவானோட சண்டைக்கு போயிட்டு திரும்பி ஓடி வந்த ஆள் தானே சுமாலி, மால்யவான் 3 பேரும் சண்டைக்கு போனாங்க. நான் உங்களுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த சுமாலி வந்து அங்கே அடிபட்டு செத்துடுறாரு அந்த தாத்தா. இப்போ பாக்கி இருக்கிறதெல்லாம் யாரு, ராவணனுடைய அமைச்சர்கள், இவங்க எல்லாரும் சண்டை போடுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ராவணனால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்து ரொம்ப வெக்ஸாகி வந்து இப்படி உட்காந்துக்கிறானா. அச்சோ, நம்மளால இந்த தேவர்களை வெல்லவே முடியாதா, நம்ம நிலைமை இவ்வளோ மோசமாயிடுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருத்தர் வரார். வந்தவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா. யார் அவரு அப்படின்னாக்க மேகநாதன் யாரு அப்படின்னாக்க ராவணனது மூத்த மகன் பிள்ளை, அவன் தான் மேகநாதன். அந்த மேகநாதன் சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் போய் ஜெயிச்சு உங்களுக்கு வெற்றியை தேடி தருகிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் ரொம்ப நல்ல பையனா, அப்பாக்கு அவன் நல்ல பையன். அவன் உடனே என்ன சொல்றான், அப்பா நான் போறேன்ப்பா, நான் சண்டைக்கு போறேன்ப்பா அப்படின்னு. ராவணன் ஒரு பக்கம் சண்டை போட்டுன்னு இருக்கான். அந்த மேகநாதன் ஆகிய இந்திரஜித் வந்து சண்டைக்கு போறான். அப்போ இந்திரன் மற்றும் இந்திரனுடைய மாதலி அப்படிங்கிறது இந்திரனுடைய தேரோட்டி. இந்திரனுடைய தேர் இருக்கு இல்லையா, அந்த தேருக்கு ஒரு சாரதி இருக்கணும் இல்லையா, அந்த சாரதியின் பேரு மாதலி. இப்போ பெரிய சண்டை நடக்கிறது. இந்திரன் வந்து தன்னுடைய தேரோட்டியாகிய மாதலியுடன் இப்பொழுது மேகநாதனுடன் சண்டைக்கு வரான். இப்ப மேகநாதனுக்கும் இந்திரனுக்குமான மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. அப்போ மேகநாதன் வந்து முதல்ல டார்கெட் பண்றது யாருன்னாக்க அந்த மாதலி என்ற தேரோட்டியை தான். அந்த தேரோட்டியை வந்து முதல்ல வந்து அவனை கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனை சுத்தி அம்புகளை விடுறானா. சோ தட் மாதலியால அந்த தேரை வந்து அப்படியே மூவ் பண்ணவே முடியல, அப்படியே வந்து அவனை லாக் பண்ணிடுறானா. அடுத்தது யார் இருக்கா, இந்திரன் தான். இந்திரன் மேல பல மாய உருவங்களை எடுத்துக்கொண்டு, நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா குட்டி, இந்த நெகும்பலா அப்படிங்கிற வனத்துல வந்து மேகநாதன் பலவிதமான யாகங்களை செய்தான். அவன் வந்து ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு பல யாகங்கள் செஞ்சான். அந்த யாகத்தின் போது அவனுக்கு நிறைய வரங்கள் கிடைத்தது. ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்தார், சிவபெருமான் வந்தார், எல்லோர் மூலமாகவும் அவனுக்கு நிறைய வரங்கள் கிடைத்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சில எபிசோட்ஸ் முன்னாடி, ஃபியூ எபிசோட்ஸ்ல சொன்னேன். அந்த யாகத்தின் மூலமாக அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்னன்னாக்க, அவன்
அவன் மறைந்திருந்து தாக்க முடியும். என்ன பண்ணலாம்? மறைந்து இருந்து சண்டை போடலாம். அப்படி ஒரு வரம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. மாய உருவம் எடுத்துக்கொள்ளலாம், மறைந்திருந்து சண்டை போடலாம். அப்படித்தான் இந்த மேகநாதன் மறைந்திருந்து இந்திரனை தாக்குறான். யாரை தாக்குறான்? இந்திரனை தாக்குறான். நேருக்கு நேர் சண்டை போட்டாதானே ஒரு எதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாதானே அந்த எதிரியை அடிக்க முடியும். அவன் மறைஞ்சு மாய வேலை செஞ்சு அவன் ஃபைட் பண்ணானா என்ன பண்ண முடியும்? அப்படி அவன் இந்திரனின் மீது அம்பு மழைகளை தொடுத்து இந்திரனையும் லாக் பண்ணிடுறான். இந்திரனை அரெஸ்ட் பண்ணிடுறானாம் இந்த மேகநாதன். அதனால தான் அவனுக்கு பெயர் இந்திரஜித். இந்திரனை வெற்றி கொண்டவன் என்பதனால தான் அவனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் கிடைத்தது. இப்போ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நேராக ராவணன் கிட்ட வந்து சொல்கிறான், அப்பாப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா, இந்த போரில் நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா, இந்திரனை நான் கைது பண்ணிட்டேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம இந்திரனையும் அவனது அமைச்சர்களையும் நம்ம அழைத்து கொண்டு இலங்கைக்கு போவோம்ப்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறானா. உடனே ராவணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது, ரொம்ப குஷியாயிடுது. ஆஹா, என்னுடைய மகன் இந்திரனையே வெற்றி கொண்டு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து இலங்கைக்கு அழைத்து கொண்டு வந்துடுறாங்க. யார் யார்? ராவணனும் ராவணனது மகனாகிய மேகநாதன் என்கிற இந்திரஜித்தும் அவனது அமைச்சர்கள் எல்லோருமே வந்து வெற்றி கோஷத்துடன் இந்த ராட்சசர்கள் எல்லோருமாக இலங்கைக்கு இந்திரனையும் அவனது அமைச்சர்களையும் அழைத்து கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அங்க ஒருத்தர் வரணுமே. யார் வருவா? எஸ், பிரம்மா வந்துடுறார். பிரம்மா சும்மா இருப்பாரா? பிரம்மா உடனே வானத்துல தோன்றுகிறார். தோன்றி உடனே என்ன சொல்றார் தெரியுமா? ராவணா, உனது மகனது வீரச்செயலை பார்த்து, பராக்கிரமத்தை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். என்னமா சண்டை போடுறான் உன் பையன், எவ்வளோ ஒரு திறமையோட இருக்கான், எப்படியெல்லாம் சண்டை போட்டிருக்கான் பாரு. அவன் இந்திரனையே கைது செய்து விட்டானே, ஆனால் இந்திரனை நீ விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம். இந்திரனை விடுவிச்சுடு, ஏன்னா இந்திரனுக்கு என்று கடமைகள் நிறைய இருக்குது, அவன் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. ஓகேப்பா, ஒத்துக்கிறேன்ப்பா, அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்து 3 உலகங்களையும் வென்றுவிட்டீர்கள், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாராம். 3 உலகத்தையும் நீ வெற்றி பெற்று விட்டாய் ராவணா, ஒத்துக்கிறேன்ப்பா. இந்திரனை வெற்றி பெற்று விட்டாய், அடுத்து யமனை வென்று விட்டாய், வருணனை வென்று விட்டாய், பாதாள லோகத்தில் இருக்கிறவர்களை வென்று விட்டாய், பூலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சுட்ட, உனக்கு நிகர் யாருமே இல்லை, ஒத்துக்கிறேன். இப்போ நீ இந்திரனை விட்டுடு, இந்திரன் போய் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குப்பா அப்படின்னு பிரம்மா சமரசம் பண்ணுறாராம். உடனே இந்திரஜித் என்ன சொல்கிறான் தெரியுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் இந்திரனை விடணும்னாக்க எனக்கு ஏதாவது வரங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறானாம். உடனே பிரம்மா, என்ன வேணும் உனக்கு, என்ன வரம் வேணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், எனக்கு வேற என்ன வேணும், சாகாவரம் தான் வேணும், எனக்கு மரணம் என்பதே வரக்கூடாது, எனக்கு சாகாவரம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த மேகநாதன் இந்திரஜித்து கேட்குறான். உடனே பிரம்மா சொல்கிறாரு, அது பாசிபிளே கிடையாது, அந்த வரம்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. பூலோகத்தில் பிறந்த எல்லோருமே மரணம் என்ற ஒன்றை தழுவித்தான் ஆக வேண்டும், நீ மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது, நீயும் இறக்கத்தான் வேண்டும், அதற்கு பதிலாக வேறு ஏதாவது கேள், உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு பிரம்மா சொல்கிறாராம். அப்பொழுது தான் இந்த இந்திரஜித் கேட்குறான், நான் அக்னியை வளர்த்து ஹோமம் செய்து சிறப்பான பூஜைகளை செய்து நான் போருக்கு செல்ல வேண்டும். அப்படி நான் போருக்கு செல்லும்பொழுது ஒவ்வொரு முறையும் எனக்கு புதிதாக தேர் வேண்டும், புதிதாக ஆயுதங்கள் வேண்டும். நான் இப்படி அக்னியை நான் பூஜித்து விட்டு அக்னி பகவானையே நான் மனதில் எடுத்துக்கொண்டு நான் பூஜையை முடித்துவிட்டு நான் போருக்கு செல்லும் பொழுது எனக்கு மரணம் என்பது நேரக்கூடாது. எந்த எதிரி வேணா வரட்டும், எனக்கு மரணம் நேரக்கூடாது. நான் இந்த பூஜை அக்னி தேவனை நினைத்து கொண்டு நான் அக்னி பகவானுக்காக அந்த பூஜையை செஞ்சுட்டு நான் புது தேர்ல போகணும், போகும்பொழுது எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். உடனே பிரம்மா என்ன சொல்றார், சரி சரி அப்படியே ஆகட்டும், சரி பரவாயில்ல அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு பிரம்மா. அப்பொழுது இந்திரன் ரொம்ப தலை குனிஞ்சு போய் இப்படி நிற்கிறானா. ஏன்னா இந்திரனை இப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அதனால இந்திரன் இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறானா. அப்போ உடனே பிரம்மா சொல்கிறாராம் அவரை பார்த்து, இந்திரா இப்போ நீ இப்படி நிற்கிற பத்தியா, இதுக்கு என்ன தெரியுமா காரணம், நீ செய்த பாவம் தான், நீ நிறைய பாவம் செஞ்சுருக்க, அதனால தான் யாராலையும் வெல்ல முடியாது என்ற நிலைமை மாறி போய் இன்றைக்கு ஒருவரால் நீ பீடிக்கப்பட்டு இந்த நிலைமையில நிற்கிற அப்படின்னு பிரம்மா சொல்கிறாராம். அப்போ பிரம்மா சொல்கிறாராம், ஒரே மாதிரி சாயல் இருக்கக்கூடிய பலரையும் நான் படைச்சேன், அதுலேருந்து ஒரு மாறுதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை படைச்சேன், அந்த பெண்ணுக்கு அகலிகை என்று பெயரிட்டேன்.
அந்த பெண்ணை நான் படைச்ச பொழுது நீ பார்த்து கொண்டே இருந்த. அந்த பெண்ணின் மீது உனக்கு எப்படியாவது அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த பெண்ணை அவ்வளோ அழகா இருந்தா, அந்த பெண்ணை நீ அடையணும் அப்படின்னு நினைச்ச. அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த பெண்ணை கொண்டு போய் கௌதம முனிவரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். கௌதம முனிவர்கிட்ட அந்த பெண்ணை கொண்டு போய் கொடுத்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு கௌதம முனிவர்கிட்ட போய் நான் அந்த பெண்ணை கேட்ட பொழுது அந்த அகலிகை என்ற பெண்ணை திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சார். அப்போ கௌதம முனிவரது நேர்மையும் கௌதம முனிவரது குணத்தையும் பார்த்து நான் மெச்சி அந்த அகலிகை என்ற பெண்ணை கௌதமருக்கு நான் திருமணம் செய்து வைத்தேன். கௌதம முனிவரது மனைவியாக மாறி போனால் அகலிகை. அப்பவும் உனக்கு அவள் மேல இருக்கக்கூடிய ஆசை என்பது விடவில்லை. அவளை மனைவியாக்கிக்கணும்னு நீ நினைச்ச. அதனாலதான் கௌதம முனிவர் இல்லாத சமயமாக பார்த்து அவரை போலவே உருவம் கொண்டு அவளை மனைவியாக அடைய வேண்டும் என்பதற்காக நீ அவரது குடிலுக்குள் சென்றாய். அப்பொழுது நீ செய்த அந்த பாவத்தின் காரணமாக கௌதம முனிவர் உன்னை சபிச்சார். தெரியுமா? ஞாபகம் இருக்கா? உன்னை சபிச்சார். அதுல என்ன சாபம்னாக்க, நீ எதிரிகளால சிறைப்பிடிக்கப்படுவாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த சாபத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு நீ சிறைப்பட்டிருக்க. உன்ன மாதிரியே அகலிகைக்கும் நீ கண்கள்ல புலப்படாமல் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அகலிகைக்கும் சாபம் கொடுத்தார். அப்ப அகலிகை கெஞ்சினா, எனக்கு தெரியாது சுவாமி, நான் இந்த தவறை நான் தெரிஞ்சு பண்ணல, உங்களை மாதிரியே வந்திருக்கிறவாறு தான் நான் நினைச்சேன் சுவாமி, எனக்கு தெரியல அப்படின்னு அகலிகை என்ற பெண் சொன்னதுனால பின்னாளில் ஸ்ரீராமர் வருவார், அவரால் உனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கு கௌதம முனிவர் சொன்னார் இல்லையா? அதே காரணம்தான். அந்த காரணத்தின் காரணமாகத்தான் நீ இப்பொழுது இப்படி சிறைப்பட்டு இருக்கிறாய். நீ மேற்கொண்டு உன்னுடைய பாவத்திலிருந்து வெளியில வரணும்னா நீ போய் தவம் இருக்க வேண்டும். நீ போய் உன்னோட பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும். இப்போதே கிளம்பி போ அப்படின்னு பிரம்மா சொல்லிடுறாராம். அதனால அங்கிருந்து விடுவிக்கப்பட்ட தேவர்கள் எல்லோரும் கிளம்பி தேவலோகத்துக்கு போறாங்க. இந்திரன் தவம் இருப்பதற்காக கிளம்பி போகிறானா. அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய ராவணன் மற்றும் இந்திரஜித் இவர்கள் எல்லோருமே இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்னு இலங்கையில கொண்டாடுறாங்க. இதுதான் ராவணன் இந்திரனை வென்ற கதை. இங்கே ராவணனை விட அதிக சக்தி வாய்ந்ததாக நினைக்கப்படுவது, போற்றப்படுவது இந்திரஜித், மேகநாதன். மேகநாதன் தான் இந்திரனை வெற்றி கொண்டவன். இந்திரனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அப்படி இந்திரன் தோற்று போனான்னா அதுக்கு இருக்கிற ஃப்ளாஷ்பேக் என்னன்னாக்க, கௌதம முனிவர் கொடுத்த சாபம். அந்த சாபத்தின் காரணமாகத்தான் இந்திரனை பிடிக்க முடிந்தது. இல்லைன்னா இந்திரனை யாராலையுமே பிடிக்க முடியாது. இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிரம்மா இந்திரனை விடுவிச்சுடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ்வளவு நடந்தது இல்லையா? சரி, இந்த ராவணன் இவ்வளோ பெரிய பலசாலியா, இவ்வளோ பராக்கிரமம் நிறைந்தவனா? இப்படிப்பட்ட ராவணன் யார்கிட்டையுமே தோத்தது இல்லையா? 3 உலகங்களையும் வென்றவன் சொல்றாங்களே, யார்கிட்டையுமே தோத்தது இல்லையா அப்படின்னாக்க 2 பேர்கிட்ட ராவணன் தோற்று போயிருக்கானா. ராவணனை வென்றவர்கள் 2 உண்டு ஸ்ரீராமருக்கு முன்பாகவே. யார் அந்த 2? அது என்ன கதை? எப்படி ராவணனை அவர்கள் வெற்றி கொண்டார்கள்? யார் அந்த பராக்கிரமசாலிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா குட்டீஸ்? அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. பூலோகத்தில் இந்த ராவணன் ஒவ்வொரு அரசனாக வெற்றி கொண்டு கொண்டே இருக்கானாம். ஒவ்வொருத்தரையாக ஜெயிச்சுட்டே வரான். அப்படி ஜெயிச்சுட்டே வரும்பொழுது மாஹேஷ்மதி அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு வரான். அந்த நகரத்தில் கார்த்த வீர்யார்ஜுனன் அப்படிங்கிற ஒரு அரசன் அங்கு ஆண்டு கொண்டிருக்கிறான். கார்த்த வீர்யார்ஜுனன். இந்த கார்த்த வீர்யார்ஜுனன் யார் அப்படின்னாக்க, அக்னி பகவானது ஸ்வரூபமாக வாழ்பவனாம். அக்னி பகவான் இருக்கார் இல்லையா? அந்த அக்னி பகவானுடைய சக்தியாக, அக்னி பகவானுடைய அம்சமாக பிறந்தவன் தான் இந்த கார்த்த வீர்யா அர்ஜுனன் அப்படிங்கிறவன். இந்த கார்த்த வீர்யா அர்ஜுனனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை மட்டுமே 1000 கைகள் இருக்குமா. எத்தனை கை இருக்குமா? 1000 கைகள். இந்த பக்கம் 500 கை, இந்த பக்கம் 500 கை. ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு கைனாலே நமக்கு எவ்வளோ சக்தி கிடைக்கும். 1000 கைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் அந்த கார்த்த வீர்யார்ஜுனனுடைய சிறப்பு. இந்த கார்த்த வீர்யார்ஜுனன் இந்த மாஹிஷ்மதி அப்படின்னு இருக்கக்கூடிய தன்னுடைய தலைநகரத்தை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்மதை நதி. என்ன நதி? நர்மதா ரிவர் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நார்த் இந்தியாவில் நீங்கள் மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னாக்க நர்மதா நதி ஓடக்கூடிய பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். நர்மதா ரிவர். அந்த நர்மதை நதியில் நீராடணும். அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க ஒன்று காட்டுக்கு வேட்டையாட போவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்க. ரிசார்ட் மாதிரி இருக்கிற தனியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் தனிமையில் போய் தன்னுடைய நேரத்தை கழிக்கணும்னு நினைப்பாங்க.
அப்படித்தான் இந்த கார்த்த வீரியார்ஜுனனும் அந்த நர்மதை நதி இருக்கக்கூடிய பகுதிக்கு கிளம்பி போயிடுறான். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுறான் தன்னுடைய தலைநகரத்தை விட்டு. இப்போ அந்த நகரத்திற்கு ராவணன் வருகிறான். யாரோட வர்றான்? வழக்கம் போல பிரகஸ்தன் மற்றும் அமைச்சர்களுடன் அந்த பகுதிக்கு ராவணன் வரான். வந்த ராவணன் அங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்து, எங்க உங்க ராஜா, கூப்பிடு, யாரோ கார்த்த வீரியார்ஜுனன் நாமே, கூப்பிடு, அவனோட நான் சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா? 3 உலகங்களையும் வென்றவன். என்னுடைய பெயர் ராவணன். நான் தான் தசக்ரீவன். என்னுடைய பெயர் ராவணன். நான் இப்போ சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன். எங்க உங்க ராஜா, கூப்பிடு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்குறானா. உடனே அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்க ராஜா இங்க இல்ல, அவர் நர்மதை நதி பக்கம் போயிருக்காரு. அவர் குளிக்கிறதுக்காக, அவர் தன்னுடைய ஓய்வு நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காரு. அவர் இங்க இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க, தலைநகரத்துல இல்லை அப்படின்னு. உடனே ராவணன், ஓஹோ அப்படியா, சரி வரட்டும், வரும்போது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கத்தெல்லாம் சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறானா. எங்கே போகிறான்னாக்க விந்திய மலை சாரல் பக்கமாக போகிறானா. விந்திய மலை அப்படிங்கிறது மகாராஷ்டிரத்தில் இருக்குது. அவன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. என்ன இவ்வளோ பூஞ்சோலைகள்லாம் இருக்குது, இவ்வளோ மரங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ பழங்கள்லாம் இருக்குன்னு அந்த இடம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டுதான். அதனால் இந்த விந்திய மலைச்சாரலில் அப்படியே உழவிக்கொண்டே இருக்கானாம். அந்த இடம், அந்த வெதர் எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய்டுறதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த விந்திய மலையினுடைய சாரல்ல தான் நர்மதா நதி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த விந்திய மலைக்கு கீழே நர்மதா நதி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த நர்மதா நதியினுடைய கரை பக்கமாக ராவணன் வந்துடுறான். வந்தவனுக்கு என்னன்னா, ராவணனுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 1000 வருடங்கள் அவன் சிவபெருமானை சாமகானங்களின் மூலமாக துதிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சிவபெருமானுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இவன் சிவபெருமானை குளிர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இவன் கைலாய மலையை அசைச்சு பார்க்குறேன்னு இப்படி கையை விட்டான் இல்லையா தூக்கிறதுக்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா குட்டீஸ்? அவன் கைலாய மலையில் புஷ்பக விமானத்தில் வரும்பொழுது நந்திதேவர் தடுத்த பொழுது, அது என்ன சங்கரர் இருக்கக்கூடிய இடமா, யார் உங்கள் சங்கரர், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தின் காரணமாக அந்த கைலாய மலையே நான் பேத்துடுறேன் அப்படின்னு அதோட சிகரத்தை பிடிச்சி ஆட்டுறான். அப்போது அந்த மலையினுடைய கீழே கை வச்சு இப்படி தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ உடனே அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிற சிவபெருமான் என்ன பண்ணுறார், தன்னுடைய கால் கட்டை விரல்களால் ஒரு அழுத்துறார். இப்படி வச்சு இப்படி அழுத்தின உடனே கை இப்படியே மாட்டின்றது. யாருக்கு? ராவணனுக்கு. மாட்டின உடனே அவன் பெருசாக அலறான். அந்த அலறது 3 லோகங்களுக்கும் கேட்கறது. அப்போதான் தசக்ரீவன் என்ற பெயரை ராவணன் அப்படிங்கிற பெயராக மாற்றக்கூடிய தருணம் வருகிறது. அப்போது கை மாட்டின்றது இல்லையா. அப்போது அவன் அவனுடைய அமைச்சர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, சிவபெருமானையே நீங்கள் போய் பகைச்சிக்கலாமா? சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாய மலையில் தாங்கள் இவ்வளோ பெரிய தப்பாக ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, அவரை குளிர வைங்க அப்படின்னு எல்லாருமா அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண உடனே அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொண்டு, சிவபெருமான் மிகப்பெரியவர், அவர் என்னுடைய தேவனாக, என்னுடைய தலைவனாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிறானாம் இந்த ராவணன். அதுக்காக அவன் சாமகானங்களை தொழுது வேதங்களை கூறி அவன் 1000 வருடங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறானாம். ஒரு தடவை பாடினாலே சிவபெருமான் இறங்கி வருவார். 1000 வருடங்கள் சாமகானங்களின் மூலமாக தொழுகிறான். சாமகானங்கள் அப்படின்னாக்க பாடல்களை ஆடிக்கொண்டே பாடக்கூடிய பாடல்களாக இருக்குமா. அப்படித்தான் அவன் சிவபெருமானை அவன் தொழுதிருக்கான் அந்த 1000 வருடங்கள். அதன் மூலமாக சிவபெருமான் மகிழ்ந்து போய் அவனோட கையை ரிலீஸ் பண்ணி விட்டார். ரிலீஸ் பண்ணி, இனிமேல் நீ எங்கே வேணா போகலாம், இன்றிலிருந்து உனக்கு ராவணன் அப்படிங்கிற பேர் அப்படின்னு சிவபெருமான் அவனை சொல்லி அவனை ரிலீஸ் பண்ணி விடுறார் இல்லையா. அப்படி வந்த அந்த ராவணனுக்கு சிவபக்தி அப்பையிலிருந்து அதிகமாகி விடுகிறது. அதுலேருந்து அவன் ரொம்ப சிவபக்தன் ஆகி போயிடுறான். அது வரைக்கும் அவன் சிவபக்தன் இல்லை, அதற்கு பிறகுதான் அவன் சிவபக்தன் ஆகிடுறான். இப்போ அப்படிப்பட்ட அந்த ராவணன் இந்த நர்மதை நதியினுடைய கரையில் வந்துடுறான். கரையில் வந்த உடனே அவனுக்கு அந்த இடத்த பார்த்தது ரொம்ப பிடிச்சி போயிடுறான். அந்த நர்மதை நதி பாயக்கூடிய அந்த பகுதிகளை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. உடனே என்ன நினைக்கிறான் தெரியுமா, அந்த ஆற்றங்கரையின் ஓரமாக தங்க சிவலிங்கம், அவன் எப்பவுமே தங்கத்தினாலான சிவலிங்கத்தை தன் கையோடையே வச்சிருப்பானாம். எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒரு அரக்கனாக இருந்தாலும் காலையிலயும் சரி சாயந்தர வேளையிலையும் சரி சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சாமகானங்களை இசைத்து தன்னுடைய பக்தியை வழிபாட்டினை வெளிப்படுத்துவானாம் இந்த ராவணன். அப்படி அதே மாதிரி ராவணன் அந்த காலை பொழுதுல என்ன பண்ணியிருக்கான்னாக்க, இந்த நர்மதை நதியினுடைய ஆற்றங்கரையில சிவபெருமானை வைத்து வழிபடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கான். உடனே தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து கேட்குறான், நான் பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு பூக்கள் வேண்டும், மலர்கள் வேண்டும், போய் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அமைச்சர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையாக போய் என்ன பண்றாங்கன்னாக்க, நிறைய பூக்களை கொண்டு அப்படியே கொட்டுறாங்களாம்.
பெரிய மலை மாதிரி கொண்டு வந்து சிவபெருமானுக்கு பூக்களை கொண்டு வந்து கொட்டுறாங்களாம். பெரிய மலை மாதிரி இருக்கும் அந்த பூவே, அவ்வளோ பூவை கொண்டு வந்துடுறாங்களாம் அவங்க. இப்பொழுது அத்தனை பூவை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறதான். சிவபெருமானுடைய என்னுடைய சிவ பூஜைக்கு இத்தனை பூக்கள் கிடைச்சிருக்கே அப்படின்னு ராவணனை கையிலேயே பிடிக்க முடியல, அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறானா. அவன் சாமகானங்களை இசைக்கிறானா. தன்னையும் மறந்து ஆடி பாடி சாமகானங்களை இசைத்தபடியே சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுடைய பூஜை தடைபடுகிறது. யாரால அவன் பூஜை தடைபடுகிறது, என்ன நடந்தது, அடுத்த வாரம் பார்க்கலாமா குட்டீஸ்? அது வரைக்கும் எனக்காக நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். பக்தி கதைகள் சுட்டீஸ் நேரத்துக்காக நான் எப்போ வருவேன்னு காத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே குட்டீஸ், நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்? டாடா பாய் குட்டீஸ். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.